Hello students, welcome to Vagai Kanidam. This video is sponsored by BuyMode e-shopping mobile app. BuyMode mobile app நான் ரொம்ப பெஸ்ட் மொபைல் ஆப்னே சொல்லுவேன். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா இந்தியன் ஸ்பைசஸ்க்கும் அப் டு 20% ஆஃபர் இருக்குது. BuyMode e-shopping app is one of the best app. நம்ம வீட்டுக்கு தேவையான ஆல் கைண்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸையும் சீப்பாகவும் குவாலிட்டியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஐட்டம்ஸ்க்கும் அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பிராண்டட் நியூ ஐட்டம்ஸ் மட்டும்தான். வெரி ஃபெமிலியர்ஸ் பிராண்டான சக்தி, ஆர்ச்சி, ஃபாக், ஃபார்ச்சூன், கோல்கேட், எல்ஜி, குட் நைட், ஏவிடி, ப்ரூ, ஜிஆர்பி, ஃபாக், டாபர், பிரிட்டானியா அந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். ஹோம் பேஜில் கேட்டகரியை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குக்கிங் ஐட்டம்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸு, அண்ட் தென் பூஜா ஆர்டிகல்ஸ், பாத்ரூம் நீட்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னவோ அத்தனையும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அந்த பொருளை நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதோட ரேட்ஸ் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 11th மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.3ல வந்து ப்ரூவ் தட் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் யூனியன் A union B union C dash intersection B dash intersection C dash which is equal to B dash intersection C dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி தோணும். பட் இது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன லாஜிக் ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு செட் ஒன்று எடுத்துக்குவோம். செட் ஏ அப்படின்னு நம்ம ஒன்று எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1, 2, 3 இதில் வந்து செட் ஏல வந்து 1, 2, 3 இருக்கிறதா எடுத்துக்குவோம். செட் பி வந்து 3, 4, 5 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இப்போது ஏ யூனியன் பி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? 1, 2, 3, 4, 5 அப்படின்னு வரும் இல்லையா? அப்போது யூனியன் நம்ம எழுதுவோம் அப்படின்னாக்கா ஏ அண்ட் பி ரெண்டுக்கும் யூனியன் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபுல் செட் அப்படியே நமக்கு கிடைச்சிருதா? ஸோ இதில் பெரிய செட்டாக நமக்கு கிடைக்குதா? எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. இன்கேஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். இதுக்கு காமன் எலமெண்ட்டு தான் எடுப்போம். அப்போ ரெண்டுக்கு காமனாக இருக்கிறதுக்கு ஒன்லி 3. அப்போ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா? ஸோ யூனியன் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு லார்ஜஸ்ட் செட்டாக கிடைக்கும். இதுவே இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஸ்மால் செட்டாக கிடைக்கும். இது ஒரு லாஜிக்காக எடுத்துக்கோங்க. அப்போது தட் ஏ இந்த ஏ அப்படிங்கிற இந்த செட் வந்து நமக்கு எதுக்குள்ளே இருக்கும்? ஏ யூனியன் பிக்குள்ளே இருக்கா? ஸோ ஏ வந்து ஏ யூனியன் பியோட சப்செட்டாக இருக்குமா? ஏங்கிறது ஏ யூனியன் பியோட சப்செட். இன்கேஸ் இந்த பிக்கு பதிலாக நான் ஏன்னே எடுக்கிறேன் அப்படிங்கும்போது ஏ யூனியன் ஏ என்ன கிடைக்கும் நமக்கு? 1, 2, 3A ஆஸ் இட் இஸ் அதே செட்டே கிடச்சிருதா? ஸோ அதனால தான் ஈக்குவல் அப்படின்னு நான் போட்டுட்டேன். இப்போது ஏ எடுக்கும் போது ஏ வந்து ஏங்கிற இந்த செட்டு ஏ யூனியன் பியோட சப்செட்டாக இருக்கும். ஏன்னா 1, 2, 3 அதே எலமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கா? ஸோ ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. இன்கேஸ் யூனியனில் பிக்கு பதிலாக ஏவே நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஈக்குவலாகவும் இருக்கும். அதே மாதிரியே இப்போ நான் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 3ங்கிற எலமெண்ட்டு ஏக்கு சப்செட்டாக இருக்கா? அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ இல்லையா? ஸோ இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருந்தது அப்படின்னாக்கா ஏக்கு சப்செட்டாக இருக்கும். இன்கேஸ் பிக்கு பதிலாக நான் ஏன்னே எடுத்தேன் அப்படின்னாக்கா ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் இருக்கும், 3 தான் இருக்கும். அப்போ அந்த 3நாலும் ஏக்கு தான் சப்செட்டாக இருக்கும். ஸோ அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியாக இருந்ததுனாக்கா விச் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அண்ட் ஏ யூனியன் பியாக இருக்கும் போது ஏ இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி. இந்த லாஜிக்கை வச்சு தான் இந்த சம்மை நாம் வந்து போட போகிறோம். இப்போது யூனியன் அப்படிங்கும்போது லார்ஜாக இருக்கும், இன்டர்செக்ஷன் அப்படிங்கும்போது ஸ்மாலாக இருக்கும். சரியா? ஓகே, இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. அதே மாதிரிங்க ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இல்லையா?
ஓகே, இப்போ இந்த லாஜிக் வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ பாருங்கள், ஏ யூனியன், இங்கே ஏ இன்டர்செக்ஷன். அப்போது ஏ கூட சம்திங் யூனியன் பண்ணுறோம், இங்கே ஏ கூட சம்திங் இன்டர்செக்ட் பண்ணுறோம். இது எதுவாக வேணால் இருக்கலாம், இதை வந்து நம்ம பாதர் பண்ண வேண்டாம். சரியா? அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ ஏக்கு என்ன ஆகும், ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா விச் இஸ் கண்டைன் இன் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. அப்போ ஏ கூட சம்திங் நம்ம வந்து யூனியன் பண்ணும்போது இது வந்து லார்ஜாக கிடைக்குமா, அப்போ இது இதோட சப்செட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்செக்ட் பண்ணும்போது ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படிங்கும் போது இது ஏவோட சப்செட்டாக இருக்கும் இல்லையா? அப்போது இதில் இது வந்து லார்ஜ், இது வந்து ஸ்மால் இல்லையா? அப்போது இது ரெண்டுக்கும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணும் போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இன்டர்செக்ட் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. இப்போது இதில் இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இதில் எது ஸ்மாலோ அதுதான் நமக்கு வரும் இல்லையா? அப்போது இது வந்து நமக்கு லார்ஜ், இது வந்து நமக்கு ஸ்மால் இல்லையா? அப்போ இது தானே நமக்கு வரும். ஸோ இதோட ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி, இது சாரி சி டேஷ், இதுதான் வந்து நமக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரம் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம், ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பக்கம் எடுத்துக்குவோம், இது சி டேஷ் கூட சம்திங் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, சி டேஷ் கூட சம்திங் யூனியன் பண்ணியிருக்காங்க. இப்போ சி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், சி டேஷ் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும், யூனியன் கூட, அதாவது லார்ஜ் செட்டு கூட சப்செட்டாக இருக்கும் இல்லையா? அப்போது சப்செட் சி டேஷ் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷாக இருக்கும். அதே மாதிரி பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் வந்து சி டேஷுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்போது நமக்கு இது வந்து இதில் இது லார்ஜாக இருக்குது, நமக்கு இது வந்து ஸ்மாலாக இருக்குது. இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி டேஷ். இப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு இதில் என்ன வரும், ஸ்மால் தான் நமக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா? அப்போ இதில் ஸ்மால் வந்து இது, அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இதை வந்து 2ன்னு எடுத்துக்குவோம். ஃப்ரம் 1 and 2, ஏன்னா நம்ம இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சி வச்சாச்சு, அதே மாதிரி இதுக்கும் தனியாக நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிட்டோம். அதை தான் ஃப்ரம் 1 and 2ன்னு எடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், யூனியன் கண்டுபிடிக்கணும். இப்போ யூனியன் போது நமக்கு என்னது, பெருசு இல்லையா? அப்போது ஃப்ரம் 1 and 2லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். இப்போ பாருங்கள், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ஏக்கு மறுபடியும் இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுதான் லார்ஜாக இருக்கும். இது கூட திரும்பவும் நம்ம வந்து காமன் எலமெண்ட் கண்டுபிடிக்கும் போது இது சின்னதாகிடும் இல்லையா? அப்போது இதுக்கு யூனியன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக என்ன வரும், பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தான் கிடைக்கும் ஆன்சராக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் த ப்ரூஃப். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.